வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த காணொலியில டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானர் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பார்வை. ஏன்னா புதிய அரசாங்கம் தமிழகத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் பொறுப்பேற்க போகுது. இதனால் ஏதோ மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா, மாற்றம் என்பது அரசாங்கத்துக்கு தான் ஒழிய தேர்வு முறையில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. சார், ஜென்ரலாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், போட்டித் தேர்வு மூலமாக தான் யாரையுமே தேர்ந்தெடுக்க போவாங்க. இனிமேல் சீனியாரிட்டிக்கு சான்ஸ் கிடையாது. சரி, யூஜிடிஆர்பி வருமா? டெட்டு பாஸ் பண்ணவங்கள ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலாமான்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வருஷத்தில் 2 தடவை டெட்டு நடக்குது. தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை 2013 பார்த்தா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஏகப்பட்ட பேர் வைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரே தடவை தான் யூஜிடிஆர்பி நடந்திருக்கு. நியமன தேர்வு, அப்பாயின்மெண்ட் டெஸ்ட். யூஜிடிஆர்பின்னு சொல்கிறத விட அப்பாயின்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு அதில் ஒரு தடவை தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன்னே, ஒரு தமிழ் சப்ஜெக்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 பேர் எடுத்தாங்க. ஆனால் நீங்கள் தமிழில் டெட்டு பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ வருஷம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2013 நீங்கள் சீனியாரிட்டியில் போட்டீங்கன்னா எப்படி போட முடியும்? எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும்? இது சாத்தியம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் யூஜிடிஆர்பி ஜெயலலிதா கவர்மெண்ட்ல கொண்டு வந்ததை அதை அப்படியே போன இதில் திமுக அரசாங்கத்திலையும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போஸ்டிங் போட்டாங்க. அதனால இனிமேல் இதெல்லாம் நடக்காது, மறுபடியும் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. டிஆர்பி மூலமாக தான் போஸ்டிங் போடுவாங்க. பட் என்னன்னா, ஏன்னா இந்த தேர்தல் வாக்குறுதியில நல்லா படிச்சு பாருங்க, தமிழகத்தில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் சொல்லியிருக்கு. அதாவது என்னென்ன இதுல வேக்கன்சி இருக்கு. நம்ம டிஎன்பிசி விட்டுருங்க. ஏன்னா நம்ம டிஆர்பியினுடைய சேனல் இது, டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ். டிஆர்பியில என்னென்ன இருக்கு, அது யூஜியா இருக்கட்டும், பிஜியா இருக்கும், காலேஜ் டிஆர்பியா இருக்கும். டிஆர்பியினுடைய பிளானர்ல என்னங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணா இனிமேல் ஆரம்பிச்சிடுவாங்க. ஆச்சுங்களா? இதுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறது அரசாங்கமா இருந்தாலும் போட்டித் தேர்வு நடத்துறது டிஆர்பி தான். புரியுதுங்களா? இப்ப ஜெயிச்ச எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ மினிஸ்டரோ கொஸ்டின் எடுத்து தேர்வு நடத்துறது இல்லை. டிஆர்பி தான் எக்ஸாம் வைக்க போகுது. டிஆர்பி தான் போஸ்டிங் போட போகுது. ஆச்சுங்களா? அதனால படிச்சாதான் வேலை கிடைக்கும். அதனால அந்த வேலையை நீங்க பாருங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். வருதா வரலையா அதை பத்தி யோசனையே பண்ண தேவையில்லை. நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய வேலை என்ன, அதை பார்த்தா போதும். அதனால காலிப்படி இடங்கள் எல்லாமே நிரப்பப்படும்னு அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னதுனால, தேர்தல் வாக்குறுதியில சொன்னதுனால கண்டிப்பா நிறைவேற்ற வாய்ப்பு உண்டு. இதை பேஸ் பண்ணி நாங்க இந்த தடவை இந்த யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இனி வர காலகட்டத்தில் அடுத்தடுத்து தேர்வு நடக்கிறதுனால ஒரே பயிற்சி கட்டணத்தில் நாங்கள் யூஜிடிஆர்பி தமிழ் சொல்லித்தரோம், பிஜிடிஆர்பி தமிழ் சொல்லித்தரோம். அதாவது ஸ்டடி மெட்டீரியல்லாம் கிட்டத்தட்ட யூஜிக்கும் பிஜிக்கும் ஒட்டுக்கா எடுத்துட்டுமே நான் அனுப்பி விட்டுருவேன். இன்னொன்று, நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் சேல் பண்ணுறதில்ல. இது நல்லா கவனமாக கேட்டுக்கங்க. எவ்வளோ பேர் மெட்டீரியல் கிடைக்குமான்னா நான் கொடுக்கறது இல்லை. அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிடுவேன். எங்ககிட்ட சேர்ந்து படிக்கணும். எங்ககிட்ட யூஜிடிஆர்பிக்கும் படிக்கிறாங்க, பிஜிடிஆர்பிக்கும் படிக்கிறாங்க. ஆச்சுங்களா?
டெட்டு பாஸ் பண்ணவங்கெல்லாம் யூஜியும் எழுதலாம், பிஎட் எம்ஏ முடிச்சவங்க பிஜி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் எங்களுடைய கோர்ஸினுடைய கரிக்குலத்தினுடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். யூஜிக்கும் பிஜிக்கும் ஒரே ஃபீஸ் தான் ஆச்சுங்களா, ஃபிக்ஸ்டு தான். இப்போ நீங்கள் யூஜிடிஆர்பி இன்கேஸ் வேலை கிடைச்சி போனாலோ, சார் நான் பச்சைங்களை கையெழுத்து போடணும், நான் பிஜிடிஆர்பி படிக்கணும்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரே பயிற்சி கட்டணம் தான் யூஜிக்கும் பிஜிக்கும். ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் யூஜி பிஜி இந்த யூஜிடிஆர்பி சிலபஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கும், பிஜிடிஆர்பி சிலபஸையும் கம்ப்ளீட்டாக இருக்கும். சார் இது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் யூஜிடிஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இது நான் சொல்கிறேனே, உங்களுக்கு மொழிவாளால வந்து பிஜிடிஆர்பியில் புதுபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், உலகச்ச மொழிகள் இதுதான் அதிகமாக இருக்கும். இதை நான் யூஜிடிஆர்பி நடத்தும் போது இந்த பாட்டு நடத்த மாட்டேன் ஆச்சுங்களா. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து திராவிட மொழிகள், ஊழியன், உருவன், கிளைமொழிகள், காலந்தோறும் தமிழ் இது எல்லாம் யூஜிக்கு இருக்கு, பிஜிக்கு இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியம் உங்களுக்கு யூஜி பிஜி ஒரே சிலபஸ் தான். சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு 8 தொகை 10 பாட்டு ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி உங்களுக்கு சங்கம் அறிவிய காலம் அதுவும் ஒன்று தான். பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம் எல்லாம் ஒன்று தான். இலக்கணம் மட்டும் கொஞ்சம் இதில் வந்து பாட்டியல் நூல்கள் இருக்கும், இதில் பன்னிரு பாட்டியல் மட்டும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டாபிக் மட்டும்தான் வித்தியாசம் ஆகும் ஆச்சுங்களா. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒப்பிலக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இதில் யூஜியில். இதில் திறனாய்வுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம யூஜிடிஆர்பி ஒரு தடவை நடந்ததுக்கு, பிஜிடிஆர்பியும் இந்த புது சிலபஸ் படி நடந்ததுக்கு. அதனால ஈஸியா இப்ப நாம சொல்லி கொடுக்கறது ஈஸி. ஏன்னா இந்த பிஜிடிஆர்பியில் எப்படி கேட்டாங்க, இந்த யூஜிடிஆர்பியில் எப்படி கேட்டாங்கன்னு இந்த மாதிரி இதுக்கு தனி கொஸ்டின் பேங்க், இதுக்கு தனி கொஸ்டின் பேங்க். அதனால உங்களுக்கு எல்லாமே டெப்தா சொல்லி கொடுத்துருவோம் ஆச்சுங்களா. எங்களுக்கு வந்து புது பேட்ச் ஆன்லைன் பயிற்சி வந்து 15/5/2024 ஸ்டார்ட் பண்றோம். இந்த புதிய ஆன்லைன் பயிற்சி எப்படின்னா, உங்களுக்கு திங்கள் புதன் வெள்ளி நைட்டு 7:30 9 மணி வரைக்கும் கிளாஸ். அட் ப்ரெசன்ட் திங்கள் புதன் வெள்ளி வாரத்தில் 3 நாள். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே டெய்லியும் 7 to 9 டெய்லியும் 7:30 9 வரைக்கும் நடக்கும். அப்படி இல்லைன்னா அரை மணி நேரம் முன்னாடி 7 to 8:30 இது முன்ன பின்ன ½ an hour வந்து மாறி மாறி வரும். அப்போ நைட்டு வந்து 9 to 10:30 காலையில் 5 to 6 இது எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணோம்னா இதுதான் எங்களுடைய வந்து ஸ்டடி பிளானிங். ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட 20 ஒவ்வொரு ஆளுகளையும் 2 ரிவிஷன் டெஸ்ட் வைப்பேன். நான் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் சொல்றேன். கிட்டத்தட்ட 100 டெஸ்ட் பக்கமா இருக்கும். 10,000 கொஸ்டினுக்கு பக்கமா நான் வந்து கொடுத்துருவேன். கொஸ்டின் அதிகம் கொடுத்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவோம். அதிகமாக தேர்வுகள் நடக்கும். தேர்வுகள் நடத்தக்கூடிய வினாத்தாளை அடிப்படையாக கொண்டு வினாவிடை கலந்தாய்வு அதிகமாக எங்க இதுல வந்து நடக்கும். வெறும் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் அப்படின்னு கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொழி வரலாறுன்னு ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே உங்களுக்கு 5 டெஸ்ட் கொடுத்துருவேன். அது இல்லாம அதுல வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 2 இருக்கும். உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி நாங்க வந்து எந்தெந்த புத்தகத்தை வச்சு நாங்க ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம், எந்த புக்கை வச்சு நான் கொஸ்டின் எடுக்குதுன்னு கிறிஸ்டல் கிளியரா சொல்லிடுவோம். சும்மா எதுவுமே வந்து மூடி மறைக்கிறது இல்லை. நான் யூடியூப்லேயே நான் எந்த புக்கு பயன்படுத்துறேன்னு போட்டிருப்பேன். இப்போ மொழி வரலாறுன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழ் மொழி வரலாறு ஐயா சக்திவேலுது, தமிழ் மொழி வரலாறு தேப்போமி, இக்கால மொழிகள் முத்து சண்முகம், அப்புறம் திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு ஜான் சாமுவேல், மொழி வரலாறு வந்து மூவா. இந்த 5 புத்தகம் கண்டிப்பா படிச்சாகணும். இந்த 5 புத்தகத்தையுமே வந்து கொஸ்டினா எடுத்து டெஸ்ட் வச்சு அதை அப்படியே நடத்தி காட்டிடுவோம் ஆச்சுங்களா. அது இல்லாம அடிஷனலா கால்டுவெல்னுடைய திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம், மொழிகள் சீனிவாசன் எழுதுனது, திராவிட மொழிகளுடைய அகத்தியலிங்கம், அதுல இருந்தும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எடுப்போம். பட் நான் முக்கியமா சொல்றது 5 புக்கு. இன்னும் நான் ஏகப்பட்ட புக்கு நடேசன் எழுதின தமிழ் மொழி வரலாறுக்கு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் போட்டிருக்கு. அப்படி மொழிகள் ஜெயா கருணாகரன் வந்து இருக்கு, சு இன்னாசி எழுதுனது இருக்கு, மோசஸ் பொன்னையா எழுதுனது இருக்கு, அடுக்கிக்கிட்டே போகலாம். பட் நான் வந்து மெயினா வந்து ஏன்னா டிஆர்பியில்
இந்த 5 புத்தகத்திலிருந்தே திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமா காட்டிட்டு நாங்க வந்து நடத்துவோம். ஆச்சுங்களா? அதனால இந்த பயிற்சி வகுப்பு, ஏன்னா எக்ஸாம் எல்லாம் வந்து நீங்க டிஆர்பியில் எப்ப வேணாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போன யூஜி டிஆர்பியில் அப்படிதான் திடீர்னு வந்துடுச்சு, எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி 2 மாசத்துல. அதனால நீங்க வந்து சும்மா வந்து பார்க்கலாம், எக்ஸாம் நடத்தினா பார்க்கலான்னு விடாதீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க என்னைக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சினாலும் தேர்வு எழுதி தான் போக முடியும். இதை வந்து யாரும் மாற்ற முடியாது. ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் போட்டி தேர்வு தான், காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். சும்மா வந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்களை கூப்பிட்டு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சீனியாரிட்டி யாருக்கு 50 வயசுக்கு மேலே எல்லாம் தொலைவு பிடிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. படிச்சாதான் வேலை, உழைச்சாதான் வாழ்க்கை. வெற்றி வேணும்னா வெறித்தனம் வேணும். புரியுதுங்களா? வெறித்தனம் வெறித்தனம் வெறித்தனம்னு வெற்றியை வந்து பிடிக்கணும். வெற்றி பெற்றவனுக்கு தான் வேலை கிடைக்கும். அதை முதல்ல மைண்ட்ல வந்து ஏத்திக்கங்க. அதே மாதிரி நீங்க நேரடி பயிற்சி வகுப்பு இல்லை சார் எனக்கு ஆன்லைன் சூட் ஆகாது, எனக்கு நேரடி வகுப்புனா நாங்க மதுரையில் இப்போ ப்ரெசன்ட் நடக்குது, சேலத்துல வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சேலத்துல வந்து நேரடி வகுப்புக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் வந்து எங்களுக்கு 365 நாளும் நடக்கும். ஆச்சுங்களா? இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்க, 90 இந்த நம்பர் பாருங்க, அப்படின்னா 9025420905 இந்த நம்பருக்கு நீங்க பகல் டைம்ல எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஏன்னா நைட்டு நான் மேக்சிமம் கிளாஸில் இருப்பேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மேக்சிமம் எல்லாமே நானே சொல்லிட்டேன், இதுலயே எல்லாமே சொல்லிட்டேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எந்த டைம் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். இல்லைங்க நான் கிளாஸ் பார்க்கணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திங்கள் புதன் வெள்ளி கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கும், ஒரு 3-4-5 கிளாஸ் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.